வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூன் மாசம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள 8 நிமிஷம் மட்டும் இதை நீங்க செஞ்சாலே போதும். 8 நாட்கள்ல உங்க வாழ்க்கையே மாறும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க முழு நம்பிக்கையோட செய்யும் போது டெய்லியும் பணம் உங்களை தேடி வரும். பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்த ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், இதை யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தை நாம பார்க்கலாம். அந்தந்த நாளுக்குரிய பஞ்சாங்கத்தை நாம டெய்லியும் தெரிஞ்சுக்கும் போது நம்ம வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் ஏற்படுது. அந்த வகையில இந்த நாளுக்கான பஞ்சாங்கம் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு ஜூன் மாசம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. குரோதி வருடம் வைகாசி மாசம் 26ஆம் தேதி. இன்னைக்கான திதி சாயங்காலம் 5:26 வரைக்கும் துவிதியை திதியும் அதுக்கப்புறமா திருதியை திதியும் ஆரம்பமாகுது. இன்னைக்கான நட்சத்திரம் நைட்டு 9:21 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரமும் அதுக்கப்புறமா புனர்பூச நட்சத்திரமும் இருக்கு. இன்னைக்கான யோகம் நைட்டு 7:44 வரைக்கும் கண்டமும் அதுக்கப்புறமா விருத்தி யோகமும் இருக்கு. இன்னைக்கான கரணம் அதிகாலை 5:28 வரைக்கும் பாலவமும் சாயங்காலம் 5:26 வரைக்கும் கௌலவமும் அதுக்கப்புறமா தைத்துளம் கரணமும் நமக்கு இருக்கு. சரி, இப்போ இந்த நாள்ல இருக்கக்கூடிய சிறப்புகளை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை. இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சனி பகவானுக்குரிய நம்பர் 8. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 8ங்கிற நம்பர் நமக்கு அபரிமிதமான செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும். இன்னைக்கு தேதியிலையும் பாத்தீங்கன்னா 8ங்கிற நம்பர் இருக்கு. அடுத்ததா வருஷத்தோட கூட்டுத்தொகையும், அதாவது வருஷத்துல இருக்கக்கூடிய 2, 2, 4 இதை சேர்க்கும் போதும் நமக்கு 8ங்கிற நம்பர் வருது. தமிழ் தேதி இன்னைக்கு 26. இதை சேர்த்தாலும் நமக்கு 8ங்கிற நம்பர் வருது. சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த இந்த சனிக்கிழமையில 8, 8, 8ங்கிற சேர்க்கை வர்ற மாதிரியான தேதி வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான தேவதை நாட்கள் நமக்கு அதிசக்தி வாய்ந்த நாட்களா இருக்கு. இந்த நாட்கள்ல நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களுக்கு கூட நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை இந்த பரிகாரங்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாட்களா தான் இந்த வாரம் ஃபுல்லாவே நமக்கு அமைஞ்சிருக்கு. அதுலயும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைப்பை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா 8, 8ங்கிற சேர்க்கை அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலர் எப்ப பார்த்தாலும் தேதியில இந்த சேர்க்கை இருக்கு அந்த சேர்க்கை இருக்குன்னு சொல்றீங்களேன்னு யோசிப்பீங்க. வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த நம்பர்ஸ் தான் நம்ம வாழ்க்கையில பல அற்புதங்களை செய்யுதுன்னே சொல்லலாம். இந்த நம்பர்ஸ் இல்லாம நாம இன்னைக்கு கிடையாது. இந்த உலகம் ஃபுல்லாவே இந்த நம்பர்ஸ் தான் இருக்கு. நாம பிறந்த தேதியிலிருந்து நம்ம கையில வச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பர்ல இருந்து நம்ம வீட்டோட நம்பர், நம்ம பைக்கோட நம்பர், கார் நம்பர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு ஊரோட பின்கோடுமே நமக்கு நம்பரா தான் இருக்கு. எப்படி ஸ்விட்ச் வேர்டு எல்லாம் ஸ்விட்ச் போட்ட மாதிரி வேலை செய்யுது, இன்ஸ்டன்டா ரிசல்ட்ட கொடுக்குதுன்னு சொல்றோமோ, அந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம வாழ்க்கையில நிறைய மேஜிக்க செய்யும்னே சொல்லலாம். எப்படி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளை நம்ம செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்குதோ, அதே மாதிரி அந்தந்த தேதிக்குரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்யும் போது நமக்கு உடனடியா ரிசல்ட் கிடைக்குது. அதனாலதான் நம்ம சேனல்ல சொல்ற பரிகாரங்களை செஞ்சுட்டு நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கறதா சொல்றீங்க. அந்த வகையில இன்னைக்கு 8, 8, 8ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம என்ன செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம்.
இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல, உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். சரி, இப்ப தேவையான பொருட்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பயுமே சொல்ற மாதிரி ஒயிட் கலர் பேப்பர் நமக்கு தேவைப்படும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ண நீங்க எடுத்துக்கோங்க. நமக்கு ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இருந்தாலே இந்த பரிகாரத்துக்கு போதுமானது. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த டைம்ல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பயுமே சொல்ற மாதிரி இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ராகு காலம் பார்க்க வேண்டாம், யமகண்டம் பார்க்க வேண்டாம். இருந்தாலும் பெஸ்டான டைமிங்ஸை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு 8-8-8ங்கிற சேர்க்கை இருக்கிறனால இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய 8 மணி 8 நிமிடங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும்னே சொல்லலாம். அந்த நேரத்துல நமக்கு சனிகோரை டைமும் இருக்கு. இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு சனிகோரை நேரம் இருக்கு. அதனால ஒண்ணு இந்த பரிகாரத்தை 8 மணி 8 நிமிடங்களுக்கு செய்யறதுக்கு ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா கரெக்டா 8 மணிக்கு கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்படி குறிப்பிட்ட இந்த ஒரு நிமிஷத்தை பார்த்து என்னால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு மேல 8 மணி 59 நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த ஒரு மணி நேரத்தையும் தவற விட்டுட்டவங்க நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்குறீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்க தூங்குங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. இப்ப உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க மனசு கொஞ்சம் டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸ் ஆகும். இப்போ யாருக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்களோ அவங்களுக்கு பணவரவு அதிகரிச்சுட்டதா உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க. பணவரவு அதிகரிச்சா எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருப்பீங்களோ, எந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுவீங்களோ, அந்த சந்தோஷத்தையும் அந்த உணர்ச்சிகளையும் இப்ப உங்க மனசுக்குள்ள நீங்க கொண்டு வந்துக்கோங்க. இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பண கஷ்டத்தெல்லாம் சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க மொபைல் போன்லயோ இல்ல ஏதாவது ஒரு அலாம் கிளாக்லயோ 8 நிமிஷத்துக்கு அலாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டா 8 நிமிஷம் அலாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க. நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற கூடிய இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பலை நீங்க வரையும் போது உங்க மனசுக்குள்ள உங்களுக்கு பணவரவு அதிகரிச்சுட்டதா நினைச்சுக்கிட்டே நீங்க வரைங்க. பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே வரையலாம். இந்த இன்ஃபினிட்டிங்கிற சிம்பல் பாத்தீங்கன்னா 8ங்கிற நம்பரை குறிக்குது. இன்னைக்கு நமக்கு 8-8-8ங்கிற சேர்க்கை இருக்கிறனால இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு அற்புதமான பலன்களை இது கொடுக்கும். 8 நிமிஷத்துக்கு இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை ஒரு முறை வரைஞ்சதுக்கு மேலேயே திரும்ப திரும்ப நீங்க வரையணும். தனித்தனியாலாம் வரைய வேண்டாம். ஒரு முறை வரைஞ்சு அதுக்கு மேலேயே திரும்ப திரும்ப இந்த 8 நிமிஷத்துக்கும் நீங்க வரைங்க. இப்படி 8 நிமிஷத்துக்கும் ஒரே இடத்துல நீங்க இன்ஃபினிட்டி சிம்பலை வரையும் போது அந்த பேப்பர் கிழிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு பேனாவை அழுத்தி பிடிச்சு வரையாம லேசா பிடிச்சு வரைங்க. இதுல இந்த 8 நிமிஷத்துக்கு இன்ஃபினிட்டி சிம்பலை வரையும் போது ஒரு முறை வரைஞ்சிட்டு கையை எடுக்காம அதை அப்படியே கண்டினியூஸா வரைஞ்சுக்கிட்டே நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்படி வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பல் இருக்கக்கூடிய பேப்பரை நீங்க பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. உங்க வீட்ல டிவி டேபிள்லயும் வைக்கலாம், கிச்சன் கபோர்ட்ல, பீரோல ட்ரெஸ் வைக்கக்கூடிய இடத்துல, பணம் வைக்கக்கூடிய இடத்துல, இப்படி எங்க வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். இந்த பேப்பரை நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும். இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த பேப்பரை எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து நீங்க ஊதி விட்டுருங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.